ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம வீடியோஸ் ராசி பலன்கள் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலன்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்போவே நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராகு புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல குரு சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு நாளாக அமையுதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் கூட தொழில் ரீதியாக உங்களுக்கு யாராவது பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பங்குதாரர்கள் கூட இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அங்கனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறிவிடும். உங்கள் கூட்டாளிடம் இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு உணர்ச்சிகள் எல்லாமே இன்னைக்கு மறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஏற்கனவே எழுதின எக்ஸாம்ஸில் இன்னைக்கு நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய நல்ல தகவலை கிடைக்க பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பமான உயர்படிவை படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி இருக்குங்க. எனவே மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொலைதூரம் பயணங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்காக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதுங்க. அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸை பெற்று தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. ஏன்னா தன லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் கூடி பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடல் நலம் அதுக்கு சிறப்பாக ஆதரிக்கும். உடல் நலம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி முன்னேற்றம் பெற்று சீராக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட சில விலையுயர்ந்த பொருட்களை கூட உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாளுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறீங்களோ இல்லையோ நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கணுங்கிற ஒரு ஃபோக்கஸ் இன்னைக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு நன்மைகள் இருக்குங்க. ஏன்னா நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு தந்து உங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருவாங்க. எனவே அதையும் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடனான உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள், கடன் தொடர்பான தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோலில் கடன் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் அது அமைறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நண்பர்களே, கடன் பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் வீட்டை பராமரிப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் இருந்தால் அந்த மாதிரி வேலைகளை இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி சிறப்பாக சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாரும் கூடயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சட்டம் ரீதியாக சில முக்கியமான நுணுக்கங்களை நீங்கள் கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை உருவாக்கி தரும். மெடிக்கல் சம்பந்தமான மருத்துவத்துறை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் ஈடுபட்ட வெற்றிகளை பெற முடியும். மருத்துவத்துறையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். மருத்துவத்துறை மட்டுமல்ல, எந்த துறையாக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்யும்போது பெரும்பாலான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. மாலை நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பதற்றம் நிறைந்த ஒரு கலகலப்பான ஒரு உணர்வுகளாக இன்னைக்கு இருக்குங்க. பயமும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதற்றமும் உங்களுக்கு கலந்து காணப்படும். இருந்தாலும் கவலைப்பட எதுவுமே இல்லைங்க. நீங்கள் மனசில் வச்சு செயல்படுங்க. ஏமாற்றத்தை விட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எனவே அற்புதமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. உணர்ச்சிகரமான
நல்ல ஒரு ஆதரவை உங்கள் காதலருக்கு நீங்கள் தர முடியும். உங்கள் காதலரின் பிரச்சனைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பீங்க. அதனால் காதலருக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் மட்டும்தான் உங்கள் காதலருக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்க முடியும். அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு இருக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எல்லாம் இன்றைக்கி சண்டை போடாத வேண்டாம். வாய் தகராறுலாம் இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. அதனால் நிதானம் இழந்து உங்களுக்கு நிலைமை மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடுங்கிறதுனால யாரு கூட இன்றைக்கி வாக்குவாதங்களோ இல்லது வாய் தகராறுகளோ எதுவுமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. இன்றைய தினம் பண ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய சில பண ஒப்பந்தங்கள் இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நல்லுறவு பராமரிக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். திருமணம் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை கோவப்படுத்தக்கூடாதுங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை எந்த ஒரு செயலும் செய்யுதுன்னு விட இன்னைக்கு கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. அமைதியாக இருங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் அழகாக மாறும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே. இன்றைய தினம் வீக்கெண்டுங்கிறதுனால ஏதாவது நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு காதல் உணர்வு உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கை அழகாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். கட்டாயப்படுத்துதல் மட்டும் வேண்டாம். மற்றபடி இன்னைக்கு நல்ல அன்பு பெறக்கூடிய ஒரு நாளுங்க. தித்திக்கும் இல்லற வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் எல்லாம் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டுமில்ல உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்கள் வேண்டாம். வீட்டை பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ஹாப்பியாக இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மெடிக்கல் சார்ந்த மெடிசின் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ், மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க போன்ற மெடிக்கல் ரிசர்ச் போன்ற மெடிசின் சம்மந்தமான மெடிக்கல் சம்மந்தமான எந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கான முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்றைக்கி சேருங்க. நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு ஜெயமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. சில சட்ட நுணுக்கங்களை கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.